ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இப்போது இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் என் செல்ல பிள்ளையான உன் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி வந்து சேரப்போகுது. அது மட்டுமல்ல, நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் உன் வாழ்வில் நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் தயாராகி விட்டேன் என் செல்லமே. அதனால தான் இப்போ உன்கிட்ட பேச வந்திருக்கேன். நீ எந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயங்களுக்கும் கஷ்டப்படுற முயற்சி செய்கிறேன்னு அனைத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க நான் உன்னை கை தூக்கி விடாம இப்படியே கஷ்டப்படும்படி விட்டு வைப்பேனா என்ன? எப்போ என் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும்னு ஏங்கி காத்துக்கிட்டு இருக்க உன்னுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் இப்போது நிறைவேற்றி கொடுக்க வந்துட்டேன். என்னை பார்க்குற இந்த நிமிஷத்தில் இருந்தே உன் வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகுது என் செல்லமே. எப்போதும் பொறுமையாக இருந்த உன் வாழ்வில் இப்போது பொக்கிஷத்தையே உன் கைகளில் ஒப்படைக்க வந்துட்டேன். இனி எல்லா நாளும் உனக்கான வெற்றிகரமான நாளாக இருக்க போகுது. நல்ல எண்ணங்களை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நல்ல பிள்ளையாய் வாழ துடிக்கும் உனக்கு எல்லாவற்றையும் நல்ல விதத்தில் நான் நடத்தி முடிக்கிறேன். தேடாம எதுவும் அவ்வளவு சுலபமாக கிடைச்சிடாது. நீ தேடி கிடைத்ததையெல்லாம் விட மிக உயர்வாக சிறப்பாகவே உனக்கான நல்வழியை காட்டவும் நல்வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்கவும் இந்த சாயப்பா வந்திருக்கேன் என் செல்லமே. எனக்கு ஏன் இவ்வளவு சோதனை நீ கேட்குறது எனக்கு நல்லா புரியுது. உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் போக்கி உனக்கான நல்லதை செய்ய நான் வந்து விட்டேன் அல்லவா? இனிமே நீ எதை நினைச்சும் வருத்தப்பட வேணாம். உன் துக்கத்தையும் வலியையும் வேதனைகளையும் போக்கி உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை வெற்றி பெற்ற ஆளாக மாற்ற போகிறேன். இனி எந்த சூழ்நிலையிலையும் நீ மனம் தளராமல் இருக்கணும். உனக்கான ஒன்றை, நீ கேட்ட ஒன்றை, நீ ஆசைப்பட்டு விரும்பி எதிர்பார்த்த ஒன்றை உன் கைகளில் ஒப்படைக்க நான் வந்த பிறகு நீ எதற்காகவும் இனி வருத்தப்படவே கூடாது என் செல்லமே. ஏமாந்துட்டோன்னு சொல்லி தலை குனியாம என்னை அடுத்தவன் ஏமாத்தினாலும் நான் யாரையும் ஏமாற்ற மாட்டேன்னு தலை நிமிந்து தன்மானத்தோடு கர்வத்தோடு உன் வாழ்க்கையை வாழ பழகு. யார் உன்னை ஒதுக்கி வச்சாலும் அவங்க அப்படி யோசிக்கும் போதே நீ ஒதுங்கி நின்று விடு. மற்றவங்க உன்னை ஒதுக்கி வைக்கிறதுக்கு பதிலாக நீ மற்றவர்களை ஒதுக்கி வைக்கும்போது உன் வாழ்வில் நீ எந்த வகையிலும் தாழ்ந்து போக மாட்டாய் அல்லவா? இருள் அழகா இருக்கேன் நேசிச்சினா சீக்கிரமே விடியல் வந்துடும். தோல்வியை நேசிச்சினா வெற்றி சீக்கிரம் வந்து சேரும். உழைப்பை நேசிச்சினா உயர்வு தானாக வந்து சேரும் என் செல்லமே. நீ எப்போதும் உண்மையை நேசி. உன் வாழ்க்கையில உனக்கு உயர்வு உண்டாகும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். வாழ்க்கையில எல்லாருக்கும் கஷ்டம் வரதான் செய்யும். ஆனா கஷ்டம் வரும்போது கலங்கி நிற்காம அப்பான்னு கூப்பிட்டினா உன்னை காப்பாற்ற இந்த சாயப்பா நான் ஓடோடி வருவேன். இப்போதுதான் உனக்கான நல்ல நேரம் வரப்போகுது. இனிமே நீ எதை கண்டும் பயப்பட தேவையில்லை. கண்டிப்பாக நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் உனக்கானதாக உன் கைகளில் நானே கொண்டு வந்து ஒப்படைப்பேன் என் செல்லமே. உன்னுடைய வாழ்க்கையில் இனிமே நீ நிம்மதியும் இன்பமும் மகிழ்ச்சியுமாக வாழ போற. அடுத்தவங்க வாழ்க்கையை வாழணும்னு நினைக்காம உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்ச விதத்தில் சிறப்பாக வாழணும்னு தயாராகு. அதுக்கு பதிலாக அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து ஆசைப்பட்டு அவங்கள போல வாழணும்னு நீ நினச்சினா இருப்பதையும் இழக்க ஆரம்பித்து விடுவாயேன்னு செல்லவே. ஏன்னா உனக்கு எது மகிழ்ச்சின்னு சரியாக புரியலை. வெளியே இருந்து பார்க்கும்போது சில பேருடைய வாழ்க்கை ஜொலிப்பாகவும் பளபளப்பாகவும் அழகானதும் தெரிந்தாலும் அப்படி வாழணும்னு நினச்சினா அவங்க படுற கஷ்டத்தை நான் உனக்கு கொடுத்தேனா அதை உன்னால் தாங்க முடியாது என் செல்லமே. பல பேர் பல விஷயங்களை மறைச்சிக்கிட்டு தான் நல்லா வாழ்கிற மாதிரி வெளியில் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால் ஒருபோதும் அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து அதை போல் வாழ்க்கையை எனக்கு கொடுன்னு கேட்காத. என் வாழ்க்கையை உயர்த்தி கொடு, என் வாழ்க்கையை நல்லா கொடுன்னு என்கிட்ட கேளு. கண்டிப்பாக இன்பமும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த செல்வ செழிப்பான வாழ்க்கையை இந்த சாயப்பா உனக்கு கொடுப்பேன் என் செல்லமே. உனக்கான காலத்தை வெற்றிகரமான காலமாக நான் உருவாக்கிட்டேன். அதனால் நீ ஒருபோதும் கண் கலங்காதே. கண்டிப்பாக உன்னை உயர்ந்த நிலைக்கு நான் கொண்டுட்டு வருவேன். நீ கண் கலங்கினா இந்த சாயப்பாவின் மனசு தாங்காது என் செல்லமே. உனக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நீ எதை தேடுற, எதை விரும்புகிற, எதுக்கு ஆசைப்படுறன்னு அனைத்தையும் அறிந்த இந்த சாயப்பா அதை எப்படியாவது உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைச்சிருவேன்.
அதே போல நீ எதிர்பார்த்ததை விட நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையையும் நான் உனக்கு அமைச்சு கொடுப்பேன் என் செல்லமே. அப்பா உதவி செய்யுங்கன்னு நீ எப்போ என்னை நாடி வந்தாலும் அடுத்த நிமிடமே உனக்கான உதவியை நான் செஞ்சு முடிப்பேன். மனிதன் பிறவியை எடுத்ததே சந்தோஷமாக வாழ்வதற்காக தான். அப்படி உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ்வதற்கு உனக்கான வரத்தை நான் கொடுக்குறேன். எப்படி முன்னேற போகிறோம், எப்படி வாழ்க்கையை வாழப்போகிறோம் நினச்சி கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் உன் வாழ்வில் நல்ல நல்ல மாறுதல்கள் வந்து சேரும். எல்லா மங்களங்களும் உண்டாகும்படி நான் பார்த்துக்கிறேன். உனக்கான எல்லா கதவுகளும் மூடப்பட்டு விட்டதுன்னு நீ வருத்தப்படாதே என் செல்லமே. உனக்காக ஒரு புது கதவை உருவாக்கி அந்த கதவின் வழியாகவே உனக்கான வெற்றியையும் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைப்பேன். கதவுங்கிறது நீ போகிறதுக்கான வெறும் ஒரு நுழைவாயில் மட்டும்தான். நீ வாழ்க்கையை மட்டும் சரியாக முயற்சி செஞ்சினா கண்டிப்பாக சிறப்பாக வெற்றிகரமாக நீ வாழ்க்கையை ஜெயித்து வாழ முடியும் என் செல்லமே. இந்த நாள் உனக்கு நல்ல நாளாக இருக்கும்படி இந்த சாயப்பா இப்போதே உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நீயும் மகிழ்ச்சியாக இருந்து உன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் நல்லபடியாக மகிழ்ச்சியாக பார்த்துக்குவன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னை பின்தொடர்பவர்களை, உன்னையே நம்பி வாழ்பவர்களையும் நான் நல்லபடியாக வாழ வைப்பேன். உன்னை சுற்றி இருக்கும் மாயையான விஷயங்களையும் தேவையற்ற விஷயங்களையும் விலக்கி வச்சுட்டு உனக்கான நல்லதை உன் திட்டப்படியே உன் வாழ்க்கையில் செயல்படுத்தி வெற்றி பெற வைப்பேன். எந்த விதத்திலும் எதையும் யோசித்து குழப்பம் அடையாம நீ எப்போதும் நிதானமாக இரு. என்ன நடந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றலை நான் உனக்கு கொடுத்துருக்கேன். அப்படி இருக்கும்போது கோபமோ எரிச்சலோ கொள்ளாதே என் செல்லமே. அனைத்தையும் உன்னால் சமாளிக்க முடியும், சந்தோஷமாக வாழ முடியும்னு நினை. உனக்கு கொடுத்த உன் வாழ்க்கையை நான் உனக்காகவே கொடுத்துருக்கேன்றதை புரிஞ்சுக்கிட்டு மகிழ்ச்சியோடு இரு. உன்னிடம் கொடுத்ததெல்லாம் உன் நன்மைக்காக தான் கொடுத்துருக்கேன்னு நம்பு. இந்த உலகத்தில் நீ நல்லபடியாக வாழ்ந்து ஜெயிச்சு காட்டணும். உன்னை சூழ்ச்சியால் வீழ்த்த நினைப்பவர்களுக்கு மத்தியில் நீ சூதானமாக கவனமாக இருந்து நல்லா பிழைச்சி மகிழ்ச்சியோடு வாழ்ந்து காட்டணும் என் செல்லமே. நீ தனியாக இருக்கதால சீக்கிரம் தோற்று போயிடுவேன்னு நினச்சிக்கிட்டு உன்னை தோற்கடிப்பதாக காத்திருக்கும் மனிதர்களுக்கு மத்தியில் உன்னை ஜெயிச்சு வாழ வச்சு காட்டுவேன். நீ தனியாக இல்லை, உன் கூட இந்த சாயப்பா இருக்கேன்றத உன்னை சுற்றி இருக்கும் அத்தனை பேருக்கும் நான் உணர்த்த போகிறேன். எப்பொழுதும் சாய்ராம் சாய்ராம்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தீனா கண்டிப்பாக நானே உன்னை ஆசீர்வதித்து உன்னை வாழ்க்கையில் ஜெயிக்க வைப்பேன். நீ ஒருபோதும் தோற்று போக மாட்டா என் செல்லமே. உனக்கு எல்லாமுமாக இந்த சாயப்பா நான் இருந்து உன் வாழ்க்கையை அற்புதமாக மாற்ற போகிறேன். சூழ்ச்சி செஞ்சு உன்னை கவுத்துடலாம் நினச்ச அற்பமான மனிதர்கள் முன்பாக அற்புதமாக உன்னை வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எப்போதும் கவனமாகவும் நிதானமாகவும் இருக்கணும். உன்னை மறந்து நீ எந்த வேலையில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும், எந்த வேலையில் ஈடுபட்டிருந்தாலும் என் பார்வை முழுவதுமாக ஓ மேலே தான் இருக்குது. ஒவ்வொரு நொடியும் நான் உன்னை பாதுகாப்பேன்னு நீ தைரியமாக இரு. எதுக்காகவும் எப்போதும் நீ கலங்கவே கூடாது. கண்டிப்பாக எல்லார் முன்பாகவும் உன்னுடைய வாழ்க்கையை சிறப்பானதாக வெற்றிகரமானதாக நான் மாற்றி காட்டுவேன். உன் சூழ்நிலை மாறும். உன் நிலைமை உயர்ந்து நீ மகிழ்ச்சியாய் மன நிம்மதியோடு வாழப்போகிறாய்.